ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லெமன் நிறைய வந்ததுங்க. என்னோடய நெய்பர் வந்து லெமன் நிறைய கொடுத்துருந்தாங்க. சரி, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அது 1 வீக் இல்லாத நெக்ஸ்ட் வீக்கும் லெமன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இதை வந்து நான் லாஸ்ட் இயரும் பவுடர் பண்ணியிருந்தேன், லெமன் பவுடர். அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு பாதியை வந்து நான் ஊர்க்காவும் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லெமன் பவுடரை மட்டும் காமிச்சிடலாம். இந்த சம்மர் வந்தாச்சு, கண்டிப்பாக லெமன் ஜூஸ் எல்லாருக்கும் தேவைப்படும் இல்லைங்களா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் அதை போட்டு வச்சிடலான்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஊர்க்காக்காக ஒரு 5-6 வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஊர்க்காய் மட்டும் போடுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பீஸ் பீஸாக. நான் வந்து இந்த லெமன் ஜூஸ் போட்டுட்டு அது கூட அந்த தோலை வச்சு தாங்க ஊர்க்காய் செய்ய போகிறேன். அதனால் இந்த பீசஸ் வந்து ஒரு 5-6 வந்து அது கூட ஆட் பண்ணும் போது இதனோட எசன்ஸும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு சீடெல்லாம் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரம் இல்லாத தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் ஊர்க்காய் செய்யும் போது கெடாது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு 5-6 கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி எல்லாமே இந்த மாதிரி டபுள் பீஸாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜூஸ் புழியறதுக்காக கட் பண்ணி வச்சிடலாங்க. எல்லாமே இந்த மாதிரி வச்சிட்ட பிறகு நம்ம ஜூஸ் புழியறதுல எடுத்து புழிஞ்சிடலாம். உங்களால் இந்த மாதிரி புழிய முடியலன்னா வடிகட்டி ஒன்று வச்சு கையிலே கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி கூட புழிஞ்சிடலாங்க. அதனோட சீட் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த வடிகட்டியை வச்சு பண்ண சொல்கிறேன். ஏன்னா சீடெல்லாம் விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து வேலை இன்னும் கொஞ்சம் அதிகம், அப்புறம் கசப்பு தட்ட ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கு தான் இப்போ எல்லா லெமனையுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து குழியாக இருக்க பிளேட்டில் வச்சு பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. அப்படி இல்லையா ஒரு கப்பில் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம். பிளேட்டில் தாங்க வைக்கணும். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி வைக்கிறதுனால ஒரு பெரிய தட்டில் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா சீக்கிரம் இது வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா ஜூஸையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்ட பிறகு அதனோட தோலையும் நான் அப்படியே வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தோலை தனியாக வச்சிடலாம், ஜூஸை தனியாக எடுத்திருக்கேன். இப்போ நான் அப்படியே பிழிஞ்சதுனால சீடு எல்லாம் இருக்குது. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு பண்ணிக்கலாம். பசங்கக்கிட்ட கொடுத்த உடனே அவங்களால அதை வந்து பிழிய முடியல, அதனால் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இதை பாருங்கள், சீடெல்லாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்மளுக்கு நல்லா ஜூஸ் கிடச்சிடும் இல்லைங்களா. இந்த ஜூஸை தான் நம்ம வச்சு பவுடர் ஆக்க போகிறோம். எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்களேன். இதை கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. 1 இயர் வரைக்கும் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை இழுக்க தான் செய்யுது. நம்ம லெமன் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை தேவைப்படுதுங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து லெமன் ஜூஸ் எடுக்கிறோன்னா ஒரு 3 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுது. நீங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு சர்க்கரை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி சர்க்கரையில் நல்லா அந்த ஜூஸை ஊற்றி நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி விட போகிறோங்க. ட்ரை பண்ணி விட்டுட்டோன்னா சீக்கிரமாக அது வந்து இப்போ வந்து வெயில் காலம் தான், அதனால் சீக்கிரமாகவே இது ட்ரை ஆகிடுது. இதே மாதிரி வேறு எதுலலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸில் பண்ணலாங்க, வாட்டர்மிலானில் கூட பண்ணலாம், ஆரஞ்சில் பண்ணலாம், ஸ்ட்ராபெரியில் பண்ணலாம். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி தாங்க பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருந்த ஜூஸையும் போட்டுட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து சர்க்கரை ஃபுல்லாகவே வந்து அந்த ஜூஸை உறிஞ்சிடும். ஸோ உறிஞ்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை பண்ணி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி விட்டலாம். பாதி ஜூஸை வந்து நான் இந்த மாதிரியும் பண்ணேங்க. சுகர் ஆட் பண்ணி, இல்லை சுகர் ஆட் பண்ணாத கூட க்யூப்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, ஐஸ் க்யூப்ஸாக. நான் வந்து சுகர் ஆட் பண்ணாதையே வச்சுருக்கேன். கிளாஸில் போடும்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. யாராவது வந்த உடனே இந்த ஐஸ் க்யூப் ஒரு 2 போட்டு சுகர் போட்டு ஆற்றி கொடுத்தீங்கனாலே போதுங்க. சூப்பரான லெமன் ஜூஸும் தயாராகிடும். இதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அவ்வளோதான். பாருங்களேன், இந்த மாதிரி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப்ஸை போட்டு, சப்ஜா சீட் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம், அப்படி இல்லையா பாதாம் பிசின் போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் நம்ம இதை சர்வ் பண்ணலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது ஒரு மெத்தடில். நம்ம பிளேட்டில் வச்சதை வந்து ட்ரை பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெயிலுக்காக வச்சேன். ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்தும் நான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேங்க. பட் என்னால் அந்த டைம் இல்லை. பட் அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரஞ்சுலாம் வந்து இந்த சம்மர் சீசனில் நிறையவே கிடைக்கும், அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி இதுவும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி 2 பிளேட்டையும் எடுத்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். ஒரு 2-3 நாள் அளவுக்கு நான் அப்படியே விட்டுட்டேங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே இருக்கட்டும். ட்ரை ஆகிட்ட பிறகு கொஞ்சம் சொதன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்டிக்கினஸோட கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம இதை வந்து ஸ்பூனில் வச்சு நல்லா எடுத்து விடணும். அப்படியே இந்த லேயராக பேத்துட்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்தது. இந்த மாதிரி எடுத்து விடும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும்.
இப்போ நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா காஞ்ச மாதிரிலாம் இல்ல. ஒரு செகண்ட் ஸ்டேஜ் அளவுக்கு தான் இருந்தது. கொஞ்சம் வந்து பிசுபிசுப்பு தன்மையோட தான் இருந்தது. இந்த மாரி எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமா காய ஆரம்பிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இன்னும் 2 நாள் விட்டீங்கன்னா, இத பாருங்களேன், எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. எடுத்து நான் உள்ளேயே வச்சுட்டேங்க. வெயில்லலாம் வைக்கல. வெயில்ல வைக்கும்போது இன்னும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சது. உள்ளேயே வச்சோனே இந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இத மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம பவுடரா அரைக்க போறோம். இந்த மாதிரி பவுடரா அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிடுங்க. பவுடர் எப்படி வந்திருக்கு பாருங்களேன். அந்த ஸ்டிக்கினஸ்லாம் இருக்கவே இருக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்துக்கங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அடிக்கலாம்னு நெனச்சேன். பட் ஏலக்காய் பவுடரா இருந்ததுனால, நான் அத அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக, நெக்ஸ்ட் ரவுண்டு ஆட் பண்ணும்போது அரைக்கும்போது வந்து அந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் ஃப்ளேவரும் இன்னும் சூப்பராகவே இருக்கும் லெமனோட. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடித்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த பவுடரை நீங்கள் பசங்கக்கிட்ட கொடுத்துட்டாலே போதுங்க. வந்து அவங்களே 2 ஸ்பூன் போட்டு ஆற்றி அவங்க பாட்டு குடிச்சிட்டு தாராளமாக போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்குது. இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக இது அவசியம் தேவைப்படுற ஒரு பொருள் தான். லெமன் கிடைச்சா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து நான் சப்ஜா சீட் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சியா சீடாக இருக்கட்டும், இல்லை பாதாம் பிசின் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சம்மருக்கு. இப்போ என்கிட்ட இந்த பாதாம் பிசின் இன்னைக்கு போடலை. அடுத்த நாள் நான் வந்து பாதாம் பிசினும் ஊற வச்சு போட்டிருந்தேன். அதுவும் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை போட்டு ஆற்றி கொடுத்துட்டோன்னா முடிஞ்சதுங்க. நீங்கள் வந்து சர்க்கரையே இதுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சர்க்கரையில் தான் அதை வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஜூஸை. அதனால் சர்க்கரை தேவைப்படாது. இப்படியே நீங்கள் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட டக்குன்னு ஆற்றி கொடுத்துடலாம். சப்ஜா சீடில் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. சியா சீடாக இருக்கட்டும், பாதாம் பிசின்லாம் அவ்வளோ நல்லது. பெண்களுக்கு குறிப்பாக இன்னும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த வெயில் காலத்துலையாவது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த தோலையை நம்ம வேஸ்ட் பண்ண போடுறது இல்லைங்க. இந்த தோலை வச்சு நிறைய யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் 2-3 பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 4 லெமன் வந்து அப்படியே நான் கட் பண்ணி வச்சுருக்க ஜூஸோட அந்த லெமனையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பாதியை பார்த்தீங்கன்னா எதுக்காவது வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஏதாவது பாத்திரம் வந்து அடிபிடிச்சிடுச்சு அப்படின்னா இதிலிருந்து 2 ட்ரை பீஸை எடுத்து போட்டு கொதிக்க விட்டு அதில் ஏதாவது நம்ம லிக்விட் போட்டோனாலே நல்லா வந்துடும். இப்போ வந்து இதை வேக வச்சு தாங்க எடுக்க போகிறேன். சும்மா ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு வெந்தால் கூட போதும். அந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வந்து இன்னும் டேஸ்ட்டாக, அதுக்கப்புறம் நல்லா மெத்துன்னு வந்திருக்கும். அப்படியே போடும்போது வந்து ரொம்ப நாள் எடுக்குதுங்க ட்ரை ஆக. அதுக்காக நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தேன். டக்குன்னு காலி ஆகிடும். அதுவும் இல்லாத இது வந்து கொஞ்சம் தான் இருக்குதுன்றதுனால டக்குன்னு காலி ஆகிடும். இப்போ வேக வச்சதை எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு சால்ட் போட்டு கொஞ்சம் குலுக்கி வச்சுட்டேங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஊறுகாயில் வந்து எல்லாமே சக்காக ஆரம்பிச்சிருச்சு அந்த சால்ட் எல்லாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2வது நாளும் இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த தோலை வந்து ரொம்ப ஃபுல்லாக போடலிங்க. ஒரு 10 தோல் தனியாக வச்சுட்டேன். இந்த மாதிரி ட்ரையாக எதுக்காவது போடுறதுக்கு. அப்புறம் பூஜை சாமான் வளர்க்குறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் வந்து வாஷ் பண்ணும்போது பித்தளை பாத்திரம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் கூட வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஜூஸ் போட்ட பிறகு அந்த தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவை. இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாங்க. கடுகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அது கூடயே பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து சால்ட் ஏற்கனவே ஆட் பண்ணோம் இல்லைங்களா, மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா இப்போ பவுடராக அரைச்ச அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் கடுகும் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கருகிடுச்சுன்னா கசப்பு ஏற்படும். அதுக்காக லைட்டாக பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக சுகரும் ஆட் பண்ணிக்கிறேங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோலையும் பார்த்தேன். அதுக்காக தான் அந்த கசப்பு தட்டாத இருக்கிறதுக்கு. இதுக்குள்ள நான் வந்து எந்த வினிகரோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா சட்டன் தீந்துருன்ட்டு. இது ஒரு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் எல்லாம் போட்ட பிறகு அந்த நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதாவது மிளகாத்தூள் எல்லாம் போட்டு குளிக்கிருந்தீங்களா, அதை வந்து கடாயில் போட்டு அப்படியே பிரட்டி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிரட்டி இந்த மாதிரி எடுத்துட்டுங்க. இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நல்லெண்ணெயில் தாங்க தாளிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா தோலுங்களா, அதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தோலை எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ட்ரையான தோலை கூட வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு லிக்விட் ஆட் பண்ணிக்கலாங்க. விம் லிக்விடாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு லிக்விட் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு இதை வடித்து எடுத்துக்கலாம். இதுவே வந்து பித்தளை பாத்திரம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சபீனா கொஞ்சம் ஆட் பண்ணி அதை கொதிக்க வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபில்டர் பண்ணிவிட்டு. இதை வச்சு நீங்கள் இது எல்லாமே பண்ணலாங்க. ஃப்ளோர் க்ளீன் பண்ணலாம், அப்புறம் கிச்சன் ஏரியா க்ளீன் பண்ணலாம், கிச்சன் யூனிட் எல்லாமே க்ளீன் பண்ணலாம், சிங்க் க்ளீன் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக
சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் கட் எல்லாமே இதில் வந்து க்ளீன் பண்ணலாங்க. பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷ் பேஷன் கூட க்ளீன் ஆகுங்க, ட்ரை பண்ணுங்கள்.